அவங்களுடைய கிராமம் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். உட்காந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாம் வாவ் ஊரே சிரிச்சிருச்சுங்க. அவங்களுக்கு தேவையான கடலை இந்த காய்கறிலாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க எல்லோரும். ஹலோ, எலக்ட்ரிக் வண்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குமா. இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து அப்படி செடியோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது மின்சாரத்தில் தான் இயங்குற வண்டி. இந்த கிராமத்தில் கோல்ட் ரூம் வச்சுருக்காங்களா, அதாவது விளைய வைக்கிற பொருளை வந்து பறிச்ச உடனே வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ். திஸ் ஒன் how much 1 kg? It's a business. இங்கே பாருங்க ஆடு எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. இது ஆடு பாடுறாஜி வித்தியாசமாக இருக்குது. இதில் கொண்டா பாருங்க தலை முன்னாடி நீட்டிக்கிட்டா வந்து அவங்க வீட்டில் கக்காலாம் போயிருமா, அதனால அசிங்கம் பண்ணிடுமா. வளர்க்கணும்னா நீங்கள் வந்து வில்லேஜுக்கு வெளியே தான் வளர்க்கணுமா, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்குமா. அவருடைய வீடாக அவர் பிறந்து வளர்ந்த இடமே இதுதான். எலக்ட்ரிக் வந்து எல்லா வில்லேஜ்லேயுமே வந்து இது இருக்குமா. எல்லா வில்லேஜ்லையும் நான் பார்த்த ஒரு விஷயம் இங்கே என்னென்னா 33,000 எலக்ட்ரிக் காருங்க. ஒரு 3 பேர் உட்காந்து போகலாம். உள்ள பொட்டி கடை ஒரு வித சரக்குலாம் வைப்பாங்க. வர எலக்ட்ரிசிட்டியை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துப்பாங்களாம். சோலார் பேனல் செட்டப் எல்லாமே நம்ம தான் பண்ணணுமா. ஓகே, பூண்டோடைய விதை இதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதம் வில்லேஜ் வரைக்குமே எலக்ட்ரிக் கார்லாம் வந்துடுச்சு சார்ஜ். அவங்க வீடு வந்து விண்டரில் வந்து ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகி செம்ம ஹார்டாக இருக்குங்க. இதுதான் வந்து இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து இந்த செட்டப் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த அவேர்னஸ் எல்லாமே வந்து வில்லேஜ் வரைக்கும் இருக்குது. அவங்க சீனியர் சிட்டிசன் வயசானவங்க இருக்காங்க, 50-60 வயசுக்கு மேலே தாண்டியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஆனால் லேண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து லேண்ட் கொடுக்குதான். பாரு ராஜி எவ்வளோன்னு. ஸோ இப்போ வந்து அவங்களுடைய கிராமம் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்க்கலாம். இப்போ வயலை பார்த்தாச்சு இல்லையா, இப்போ வயலை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அவங்க வில்லேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடுலாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கோம்ல, ரஷ்ஷோடைய வில்லேஜ் வீடியோ, அது பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா வந்து வீடெல்லாம் ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து தெருலாம் வந்து ரொம்ப அகலமாகவும் எல்லாமே இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே வந்து அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. அந்த வில்லேஜ் ரஷ் ஊரில் பார்த்ததை விட இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. வீடு வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்குது வில்லேஜ்லாம். நான் காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம ஊர் மாதிரியே இந்த மாதிரி வந்து உட்காந்து சிகரெட் அடிக்காத ஆளே இருக்காதிங்க. சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கத்திரிக்காய் சாப்பிட்றாரு ஃபுல்லாக. Really? But I never tasted. Is it good? This one? Oh. Yeah, it's good. That's okay? Yeah, it's good. It's okay. Thank you. Shisha. Wow. ஊரே சிரிச்சிருச்சுங்க அவர் சாப்பிட்டதை பார்த்து. இந்த கிராமத்தில் நான் பார்த்தது என்னென்னா, தெரு ஓரமாக இருக்கிற சின்ன இடம் இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, இல்லை வீட்டுக்கு பின்னாடியும் முன்னாடியும் கொஞ்சம் இடம் இதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையான கடலை இந்த காய்கறிலாம் வந்து போட்டுக்கிறாங்க. போட்டு விளை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடையிலலாம் இருந்தால் ஷிஃபான் இருக்கார் இல்லையா, இவர் தான் ஷிஃபான் வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருந்திருக்கு போல் அந்த தெரு ஓரமாக. அதில் வந்து அவங்க கடலை போட்டிருக்காங்க. அவங்க ஆயிலுக்காக போட்டாங்களாம். கடலை எடுத்து ஆயில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அது வந்து நம்ம வந்திருக்கிறதுனால அவங்க பறித்து நம்ம கொடுக்குறதுக்காக பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் கடலை எவ்வளோ நல்லா விளைஞ்சிருக்குன்னு. மண் அவ்வளோ வளமாக இருக்குங்க இந்த கிராமத்தில். ஆமாம், கடலை பறிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். கடலை ஹலோ எல்லோரும் உட்காந்து கடலை பறிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் பாருங்கள் எல்லோரும் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஊரோட வெளியே வந்து உட்காந்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குமா. இது வந்து அவங்க பொருளெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்களாம். இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாயா நம்ம ஊர் காசுக்கு. யா ஸோ ஹாட். இல்லை ஊரே கூடிருச்சுங்க, எல்லோரும் நின்று பார்த்துட்ருங்க. இது வந்து ஷிஃபானோடைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரிங் பிளேஸாக. இங்கே தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவாங்களாம். இதில் என்னென்னா வந்து சைனீஸ் வந்து ரொம்ப பூண்டு வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் இங்கே பூண்டு வந்து நிறையா விளைவிப்பாங்க. இங்கே பாருங்கள், பூண்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பூண்டு வந்து அப்படி செடியோடு வச்சுருக்காங்க பாருங்கள், காய வச்சுருக்காங்க. இப்படி வச்சா வந்து பூண்டு வந்து கெட்டு போகாதான். அதனால் அப்படியே செடியோட பறித்து மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்களாம். பாருங்கள் அப்படி காஞ்சு போயிருக்குங்க. ஆனால் நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. தூக்கி பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது.
இவங்க வீட்லேயும் இந்த மாதிரி லோடு ஏற்றுற வண்டி வச்சுருக்காங்க, 4 வண்டி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக், அதாவது மின்சாரத்தில் தான் இயங்குகிற வண்டியாக. இதை வச்சு தான் அவங்க வந்து பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றது போகிறது எல்லாமே. This our family is it's like a big bridge. It's very cold in here in it. So cold room. To store vegetables. Vegetable. It's store vegetable. Please, can you open? Yes, you can see. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்தில் ஒரு 6 கோல்ட் ரூம் வச்சுருக்காங்களா, அதாவது கூலிங் ரூம். இங்கே விளையிற பொருள் வெஜிடபிள் எல்லாத்தையும், அதாவது காய்கறி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வியாபாரிகள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்களாம். ஸோ இப்போ என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டோடைய இலை மேலே வரும்ல, அதை கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சைனீஸ் வந்து நிறையா சாப்பிடுவாங்க இங்கே. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களாம். சைனீஸ் வந்து இங்கே வந்து வெஜிடபிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வாடி போய் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு வந்து தயங்குவாங்க. அதனால் வந்து எப்போயுமே வெஜிடபிள்ஸ் இந்த மார்க்கெட்டிங் எங்கே போனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது காரணம் அங்கே விளைய வைக்கிற பொருளை வந்து பறித்த உடனே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுனால தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இலை, அதாவது கார்லிக் இலை. This one. Grew from this? Not onion. It's onion, right? No, it's garlic. It's garlic leaf. Grew from garlic. The center Okay. is grew. Okay, that one. This Yes, people eat. yes. For cooking, it's a village. It's a vegetable. It's very expensive. This one. How much 1 kg? One zin. How much? 5 yuan. 5 yuan. பாருங்க இந்த தாள் வந்து But in shop, we are 80 yuan. But we sell for the bigger both. Oh, you are saying wholesale. Yeah. Wholesale, large. Yeah. Large quantities. அது என்ன சொல்றாருன்னா வந்து ஜின்னுன்னா 1/2 கிலோங்க. 1/2 கிலோ வந்து It is. 5 RMB 55 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. But this is Your family is very big, huh? yeah. It's a business. Yeah. It's business. So your father will buy everything, will store here Yeah, to other people. yeah, Buy and keep it. Huh? yeah. அப்பா வந்து business மாதிரி பண்றாரு போல. You want to see goat? Yes. That's So what- your village. இங்கே பாருங்கள் ஆடு எப்படி வளர்க்குறாங்க பாருங்கள். கூண்டுக்குள்ள கூண்டு பார்த்தீங்களா, ஆடு கோழி. யா ஆடு ஆடுக்கு இது போட்டுருக்காங்க பாரு ராஜி. அந்த பூண்டு இது. பூண்டு தான் ஆடும் சாப்பிடுது. ஹலோ, இங்கே பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரியே வீடு பக்கத்தில் இருக்குது இங்கே. ஆனால் இந்த வில்லேஜில் வந்து பக்கத்தில் வளர்க்குறாங்க. ஆனால் 1-2 ஆடு வளர்க்கலாமா. ரொம்ப பல்காக வந்து ஆடு வளர்த்திங்கன்னா வந்து ஊரை விட்டு வெளியே தான் வளர்க்கணுமா. பாருங்க ஆடு பார்த்தீங்களா, ஆடு வந்து இந்த ஊரில் வந்து ஆடு வளர்க்குறாங்க. நீ எங்கள் ஊர் ஆடு மாதிரியே இருக்க. இந்த ஆடு பாரு ராஜி, வித்தியாசமாக இருக்குது. இதில் கொம்பு இல்லை. இந்த தலை பாருங்கள், தலை முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்டுக்கு வந்து முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். தாடியெலாம் இருக்குது ராஜி ஆட்டுக்கு, பார்த்தீங்களா தாடி குறுந்தாடியாக இருக்குது. வா கோழி. தி சிக்கன். Yeah. You will not keep it outside? No. Why? It will be still. Huh? It's maybe lost his way. If we lost, maybe you lost. But in my country, the chicken will go outside, eat food and day full, they will come back to home. But here they will not come? No. அவங்க என்ன சொல்கிறான்னா வந்து கோழி வெளியே போயிடுச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான், சில நேரத்தில் வராது, அதனால் மிஸ் ஆயிருமா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே விடவே மாட்டாங்க. ஸோ வெளியே விட்டால் வந்து அவங்க வீட்டில் கக்காலாம் போயிருமா, அதனால் அசிங்கம் பண்ணிடுமா. அதனால் வந்து வெளியே யாருமே விட மாட்டாங்களாம், உள்ளே வச்சுப்பாங்களாம். அதனால் கோழியும் விட மாட்டாங்களாம், ஆடையும் விட மாட்டாங்களாம். இங்கே ஆடு வளர்க்கலாம், ஆடு கோழியெலாம் வளர்க்கலாம் 1-2. ஆனால் கூண்டுக்குள்ளே வளர்க்கணும், வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப வளர்க்கணுன்னா நீங்கள் வந்து வில்லேஜுக்கு வெளியே தான் வளர்க்கணுமா, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்குமா. அதனால் யாரும் வளர்க்க விட மாட்டாங்களாம். இதான். ஆனால் இந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமாக, இதுதான் வந்து கொஞ்சம் டிப்பிக்கல் வில்லேஜாக இருக்குது. என்ன ராஜி, ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு முன்னாடியே வயல் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வில்லேஜ் வீடியோ போட்டிருப்போம், ரஷ் வில்லேஜ். அவங்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லாம் வீடுலாம் வந்து ஆர்கனைஸ்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து வீட்டுக்கு முன்னாடி செடி இதெல்லாம் வளர்த்துருக்காங்க. அதுதான். திஸ் இஸ் யுவர் ஓல்ட் ஹவுஸ்? My old house. But nobody is staying here? Yes. It's for chicken. Now. Oh, now chicken is there? Yes. பாருங்க, இதான் அவருடைய வீடாம். அவர் பிறந்து வளர்ந்த இடமே இதுதான். இப்போ அவங்க கோழி வளர்க்குறதுக்காக இந்த வீட்டை வளர்ச்சிருக்காங்களாம். கோழி இருக்குது பாருங்கள் உள்ள. வீடெல்லாம் வந்து இங்கேயும் ஓட்டு வீடு மாதிரி தான் இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து காம்பவுண்ட் இருக்குங்க. How much old this house? Very old. It's very old? Yeah. How much year? It's older than me. Oh, Older than me. Okay. 60-70 years old தான் இந்த வீடு. பாருங்க, இந்த வில்லேஜில் வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கும் சில பிளேயிங் பிளேஸ் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க விளாட்றதுக்கு வந்து எல்லா வில்லேஜ்லேயுமே வந்து இது இருக்குமா. பாருங்க, சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இதுலேருந்து எல்லாருமே மோஸ்ட்லி ஹவுசஸ் ஹேவிங் த சோலார் எலக்ட்ரிக் பவர். திஸ் ஹவுஸ் ஹேவிங் த சோலார் எலக்ட்ரிக் பவர். இந்த வில்லேஜில் வந்து ஒரு 100 ஃபேமிலி இருக்காங்களாம். ஒரு 400 பீப்புள் வந்து இந்த வில்லேஜில் இருக்காங்களாம். இங்கேயும் வாட்டர் ஹீட் இருக்குது. எல்லா வில்லேஜிலும் நான் பார்த்த ஒரு விஷயம் இங்கே என்னென்னா, சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சன்லைட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது. இங்கே பாருங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹீட்டரு. சோலார் பேனலை வச்சே வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். வாவ். This car is very good. Yeah. It's electric car, right? Yes. Oh, it will be how much? Right, money 3000ங்க. 33,000 நம்ம ஊர் காசு. 33,000க்கு எலக்ட்ரிக் காருங்க. ஒரு 3 பேர் உட்காந்து போகலாம் உள்ள. ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஸ்டேரிங் வந்து ஆட்டோக்குள்ளே ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டேரிங் வந்து ஆட்டோக்கு ஓட்டுற மாதிரி ஸ்டேரிங் தான். ஆனால் வந்து 4 வீலரு. ஆனால் 33,000ன்றது நம்ம ஊர் காசு. ரொம்ப சீப்பு தான். பட் ட்ராவல் பண்ணலாம் ஒரு லோக்கலாக ஒரு ஃபேமிலியோட போகிறதுக்கு. ரொம்ப இங்கே வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. வில்லேஜில் வந்து எல்லாமே எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கடை. நிஹா இந்த ஒரு பொட்டி கடை. ஒரு விஷயம் என்னென்னா வந்து எல்லா பொட்டி கடையாக இருந்தாலுமே வந்து சரக்குலாம் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சரக்கு தான். சரக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், சோலார் பேனல் பெருசாக போட்டிருக்காங்கல்ல. இது என்னென்னா, இந்த வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டு மேலே வந்து சோலார் பேனல் வச்சுட்டாங்க. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை கவர்மெண்ட்டுக்கு விற்றுருவாங்களாம். பாருங்கள், கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா. அவங்க எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ மந்த்லி அவங்களுக்கு காசு கிடச்சிருமா. சோலார் பேனலில் செட்டப் எல்லாமே நம்ம தான் பண்ணணுமா. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு காசு கிடச்சிரும். இது கார்லிக். நிஹா. 你好吗？你好。OK。你这人中国话说的挺好的。இது வந்து விதைங்க, பூண்டோடைய விதை. இதை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மாதம் வந்து நடுவாங்களாம் வயலில் போயிட்டு. அதுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சீடு, அதாவது விதை. நல்ல ஹெல்த்தியான பூண்டையெல்லாம் எடுத்து அவங்க வந்து மடிக்கு நடுவாங்க வயலில். நட்டு வந்து மடிக்கு வந்து வளர்ப்பாங்களாம். அதான். பாய். வில்லேஜ் வரைக்குமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இது இருக்குது. இங்கேயும் பாருங்கள், எலக்ட்ரிக் கார். வில்லேஜ் வரைக்குமே எலக்ட்ரிக் கார்லாம் வந்துடுச்சு. சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே இந்த இருக்குது பாருங்கள். இதான் அவங்க வீடு. அவங்க வீடு வந்து விண்டரில் வந்து ஹீட்டர் வந்து பாருங்கள். இதுதான். Yeah. So the coal we have to put here. இதுக்குள்ளே நிலக்கரி போடணும். நிலக்கரி போட்டு ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் ஒன்றைக்கே வந்து வாட்டர் இந்த லைன்லேருந்து சப்ளை ஆகும். இதுலேருந்து சப்ளை ஆகும். அப்படியே வந்து அந்த வாட்டர் வந்து ஹீட் ஆகி ஹீட் வாட்டர் வந்து இங்கே வரும். அப்படியே இங்கே வரும். அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இது இவங்களே செட்டப் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இவங்க வீடு சூப்பராக இருக்குது பாருங்கள்.
கோல் காமிக்கிற பாருங்க. கோல் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கோல் இதுதான் நிலக்கரி. நிலக்கரி வாங்கி வச்சுருப்பாங்க. செம ஹார்டாக இருக்குங்க. இந்த நிலக்கரியை எரித்து தான் அவங்க வந்து ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா விண்டரில் வந்து -10 -5 இருக்கும். இந்த ஹீட்டர் இல்லாமல் சர்வே ஆகவே முடியாது. நான் மேலே ஹீட்டர் காமிக்கிறேன் பாருங்க. இது அவங்க வீட்டு மேலே. ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அந்த சோலார் இது மூலியமாக தான் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து ஹீட்ரு கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து இந்த செட்டப் வச்சுருக்காங்க. 90% பீப்புள் வீட்டில் வந்து டாப்பில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுறாங்க. விண்டர் மைனஸில் போகிறதுனால தண்ணிலாம் ஐஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஹாட் வாட்டரை வந்து அவங்க வந்து இந்த சோலார் பேனல் மூலியமாக வச்சு ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க. இந்த தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு இந்த சோலார் எனர்ஜி, அதாவது சூரிய ஒளி வச்சு கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணி வாட்டரை ஹீட் பண்ணி அவங்க வந்து விண்டரில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து விண்டரில் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்த வரைக்கும் எனக்கு என்னென்னா வந்து வில்லேஜ் வரைக்குமே எலக்ட்ரானிக் திங்ஸ், அதாவது எலக்ட்ரிக் காரு, அப்புறம் சோலார் பேனல், சோலார் எனர்ஜி, அந்த அவேர்னஸ் எல்லாமே வந்து வில்லேஜ் வரைக்கும் இருக்குது. அவங்க வந்து இப்போயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோலார் எனர்ஜியை. கிட்டத்தட்ட வந்து 90% பீப்புள் வந்து சோலார் எனர்ஜியை இங்கே வந்து அவங்க பவர் கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோலார் எனர்ஜியை வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாட்டர் ஹீட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான பவர் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பவர் எல்லாமே வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறாங்க சோலார் பேனலை வச்சு. டாப் வியூலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக சோலார் பேனல் இருந்து வாட்டர் ஹீட்டரும் சோலார் பேனல் தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் சைனாவில் நீங்கள் வந்து இருக்கீங்க, இல்லை வில்லேஜ்லேயே எங்கே இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன் வயசானவங்க இருக்காங்க, 50-60 வயசுக்கு மேலே தாண்டி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குமா அவங்களுக்கு லிவிங் காஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் விண்டரில் வந்து நிலக்கரி வாங்குறதுக்கு, ஹீட்டருக்கு நிலக்கரி வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குமா மாதம். அவங்களுடைய அன்றாட வேலைக்கு சாப்பாடு இதுக்கெலாம் தேவைக்கான இதுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் பணம் கொடுக்குமா. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா, குழந்தை இருந்துச்சுன்னா பசங்க வந்து அவங்க வேலைக்கு போவாங்கள்ல, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்களாம். வீடு இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து முன்னாடி கட்டி கொடுக்குறதுச்சா, இப்போ அந்த மாதிரி கட்டி கொடுக்குறது இல்லையா. ஆனால் லேண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து லேண்ட் கொடுக்குதான். சைனாவில் வந்து நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி லேண்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். அதனால் லேண்டுமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு லேண்டு வேணும்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரிடா. என்னது? சைனீஸ்ல தான் பேசுறா. உண்மையாவா? அங்க வந்து உட்காரு, தண்ணி எடுத்துக்குவா, இல்ல பூ போடு அப்படின்னு ஏதோ சைனீஸ்ல தான் சொல்றா. அது எப்படி உனக்கு புரிஞ்சிச்சு? எனக்கு புரியலப்பா. அவ சொன்ன, அவ கமெண்ட் பண்ணா அவங்களும் கூட ஏதோ பேசுறாங்க, அதே மாதிரி பண்ணிட்டாங்க. ஓஹோ. அது எப்படி? ஓகே, பை பை, see you, bye bye bye. yalla. வந்தாச்சு, சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே இறங்கலாம். பில்டிங்லாம் பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது பில்டிங். இறங்கியாச்சுங்க. ஓ, ஓகே. Too much. Yeah, thank you. You given so much. Fresh one, yeah. Yeah, thank you. Bye சொல்றாஜி. Hey, bye ரா. Bye calling. Bye. Okay, thank you. Bye. இங்கே பாரு ராஜி, எவ்வளோன்னு முடி சிக்கனா. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அம்மா பாருங்க, இது என்னன்னு தெரியுதுங்களா? இது என்னன்னு தெரியுமா ராஜி? பூண்டு செடியோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு வெள்ளரிக்காய். எப்பா வெங்காயம் பாருங்க, எவ்வளோ வெங்காயம். அங்கே பறிச்சாங்கல்ல கடலை, அந்த கடலை நமக்காக கொடுத்துட்டாங்க. அப்படியே பறிச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ராஜி. பச்சை கடலைங்க. ஆமாம், உருளைக்கிழங்கு பாருங்க. அவங்க இதெல்லாம் எல்லாமே அவங்க தோட்டத்திலே விளைஞ்சுது. சரி வாங்க. அப்பா செம்ம வெயில். ஆனால்
அடிச்சது தீஞ்சு போயிட்டோம். ஆனால் நிஜமா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எங்கே சொல்கிறது, நம்ம வில்லேஜ்க்கு போங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சுற்றி பச்சையாக இருந்தது, நல்லா எல்லாமே வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. சைனீஸ் வந்து ரஷ் வீட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி தான், நம்மளுடைய கல்ச்சர் மாதிரி தான். யாராவது வந்தாங்கன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம், எல்லாமே எடுத்து கொடுக்குறோம்ல, அதே மாதிரி அவங்களும். ஸோ மக்கள்லாம் ரொம்ப கைண்டான மக்கள் தான். நம்மளுடைய மனம் எப்படி இருக்குமோ, கொடுக்குறது மாதிரி நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களும். பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஸோ சைனா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வந்து நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.